ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு ஹெல்த்தியான, சுவையான, சூப்பரான ஒரு பாலக் பன்னீர் தான் செய்ய போகிறோம். இந்த பாலக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஒன்று. அது மட்டும் இல்லைங்க, இந்த பன்னீர் அதை விட ரொம்ப ஹெல்த்தி. இந்த பன்னீர்லேயும் இந்த பாலக்லேயும் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை லேடிஸ்க்கு உமன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பாலக் பன்னீர் சப்பாத்தி பூரிக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, இந்த சுவையான பாலக் பன்னீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாலக்கீரை இப்போ நார்மலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கி. நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு கையாவது கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இப்போ ஒரு கட்டு கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போது நான் வெந்நீரில் போட்டு எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க. சீனி எதுக்குன்னா இந்த கலர் மாறாமல் இருக்கும், இந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காகத்தான். அந்த வெந்நீரில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச பாலக்கீரையை போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 செகண்ட் வரைக்கும் அந்த வெந்நீரில் நல்லா கலந்து விட்டு துறை எடுத்துடலாம். அவ்வளோதான், கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது அந்த பாலக்கீரையை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துருங்க. நல்லா தண்ணியை வடித்து எடுத்துருங்க. ஒரு 10 செகண்ட் அந்த வெந்நீரில் முக்கி எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட வேண்டாம், அதில் உள்ள நியூட்ரண்ட்லாம் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாலக்கீரையை வெந்நீரில் போட்டு முக்கி எடுத்தாச்சு. அதை ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் அந்த பாலக்கீரையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருங்க. கூடையே ஒரு 2 துண்டு இஞ்சி 2 பச்சை மிளகாய் அதை சேர்த்து நைஸாக அரைச்சிருங்க. நல்ல நைஸாக அரைச்சி வச்சுருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரியை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10-15 முந்திரி நல்லா அரைச்சி அதை பேஸ்ட்டாக ஆக்கி தனியாக வச்சுக்கோங்க. 2 பல்லாரியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி 15 பல் பூண்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க. 2 தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அது சேர்த்துட்டு பட்டரு நல்லா மெல்ட் ஆகட்டும். ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக்க வேண்டாம். கம்மியாக வச்சுட்டு பட்டர் உருகுனதும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 3 அல்லது 4 கிராம்பு அதை போட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது இந்த பட்டர் கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அந்த இளம் சூட்டிலேயே அந்த சீரகத்தை வறுத்துக்கோங்க. அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது கூட இந்த சீரகம் சேர்த்து ஒரு அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம சாப் பண்ணி வச்ச வெள்ளைப்பூடு, கார்லிக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த கார்லிக் சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறம், ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபைனாக கலந்து விடுங்க. நல்லா வெந்து வரணும். வெங்காயம், பூண்டு, அந்த சீரகம் எல்லாம் சேர்ந்து அந்த பட்டரில் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விடுங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா அது மசிஞ்சு ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விடணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை அதை நல்லா கசக்கி அதை சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயக்கீரை தான் இந்த ஃப்ளேவருக்கு, இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரை நம்ம வெந்நீரில் முக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
மசாலாவும் இந்த கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து ரெண்டும் சேர்ந்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவு வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இப்போது 2-3 நிமிஷத்துக்கு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் நம்ம முந்திரி பேஸ்ட்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. அதனால் இப்போது தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு தேவைப்படுற மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நான் இதை சேர்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போது நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்துக்கிட்டு திரும்பவும் கூட நீ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி தான் இப்போதைக்கு நான் சேர்த்தேன். அதோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு திரும்ப தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா முந்திரி பேஸ்ட் சேர்க்கும் போது இதோட திக்னஸ் அதிகமாகும். அதனால தான் நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இந்த டைமில் உப்பு தேவைன்னா செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கலந்து விட்டு நல்ல கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை நான் பொடிசாக க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். 200 கிராம் பன்னீர், ஒரு கட்டு கீரைக்கு 200 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். நல்லா பன்னீர் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டை, கேஷ்யூ நட் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த முந்திரி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா போதும். அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷு. ஆக்சுவலாக வந்து முந்திரி பேஸ்ட்டுக்கு பதிலாக மில்க் க்ரீம் தான் ஊற்றுவாங்க. பட் எனக்கு இன்னைக்கு மில்க் க்ரீம் இல்லாதனால நான் முந்திரி பேஸ்ட்டு ஊற்றிக்கிட்டேன். இதே போதும். இது செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு சப்பாத்தி, நான் பரோட்டா இது கூட இதை நீங்கள் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நீங்கள் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த முந்திரி பேஸ்ட்டை ஊற்றி அழகுபடுத்திக்கலாம். அவ்வளோதான், இந்த சூப்பரான டிஷ் ரெடி ஆச்சுங்க. செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்களை சொல்லுங்கள். நான் இன்னொரு டிஷ்ஷோட திரும்பவும் உங்களை சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.